பதவியேற்ற பின் பிரதமரை வணங்கி அவருக்கு அடிபணிந்த சபாநாயகர் தன்னை முறைத்துக் கொண்டே கை கொடுத்ததாக ராகுல் காந்தி புகார். பிரதமருக்கு அளிக்க வேண்டிய மரியாதையை மட்டுமே அளித்தேன் என சபாநாயகர் ஓம் பிர்லா விளக்கம். When I shook your hand, you stood straight like this and shook my hand. And when Modi ji shook your hand, you bowed down and shook his hand. व्यक्तिगत जीवन में भी, सार्वजनिक जीवन में भी और इस आसन पर भी जो हमसे बड़े हैं उनको झुककर नमस्कार करो. मुझे यही सिखाया है. புதிய மக்களவையில் முதன்முறையாக பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பாஜகவினர் வன்முறை மிகுந்த இந்துக்கள் என விமர்சனம். ராகுல் கருத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடும் எதிர்ப்பு. பாஜகவினர் முழக்கம். मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है. हिंसक कहना ये गंभीर विषय है. विपक्ष के नेताजी ने कैटेगोरिकली कहा है कि जो अपने आप को हिंदू कहते हैं. இந்துக்கள் அனைவரையும் வன்முறையாளர்கள் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ராகுல் காந்தி பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. இந்துக்களை விமர்சித்து பேசிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். ராகுல் பேச்சை இடைமறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். ராமர் கோயிலை கட்டிய போதும் அவர் பிறந்த அயோத்தியில் பாஜக வெற்றி வாய்ப்பை இழந்தது. இந்துக்கள் குறித்த தனது கருத்தை விமர்சித்த பாஜகவினருக்கு ராகுல் காந்தி பதிலடி. மத்திய அரசின் அக்னிவீர் திட்டத்தில் சேரும் வீரர்களுக்கு முறையான பயிற்சி இல்லாததால் சீனாவை எதிர்கொள்ள முடியாமல் திணறுகின்றனர். அக்னி வீரர்கள் இறந்தால் இழப்பீடு வழங்கப்படுவதில்லை என்றும் மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி கடும் குற்றச்சாட்டு. அக்னிவீர் திட்டத்தின் கீழ் இறப்பவர்கள் தியாகிகள் இல்லை என ராகுல் காந்தி கூறுவதில் உண்மையில்லை. 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டு தியாகிகளாக அறிவிக்கப்பட்டதாகவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம். பிரதமர் நரேந்திர மோடி என்னை பார்த்து வணக்கம் வைப்பதோ சிரிப்பதோ இல்லை என ராகுல் காந்தி புகார். எதிர்க்கட்சி தலைவருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளதால் ராகுலை பார்த்து சிரிக்கவில்லை என பிரதமர் பதில். பணக்காரர்களுக்காக மட்டுமே நீட் தேர்வு உருவாக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை பாஜக வியாபாரமாக்கிய நிலையில் ஏழை குழந்தைகளால் மருத்துவராக முடிவதில்லை என்றும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கடவுளிடம் நேரடி தொடர்பில் இருப்பதாக கூறும் பிரதமர் பற்றி எறிந்த மணிப்பூருக்கு செல்லாதது ஏன்? கடவுளை கேட்டுத்தான் ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பை கொண்டு வந்தீர்களா என்றும் பிரதமரிடம் ராகுல் காந்தி நேரடியாக கேள்வி. नहीं मिल सकता. जॉब क्रिएशन बैकबोन इज ब्रोकन. फिनिश, खत्म. नोटबंदी की தான் நினைப்பதை குடியரசுத் தலைவர் சபாநாயகர் மூலமாக மத்திய அரசு கூறி வருகிறது. மக்களவையில் திமுக எம்பி ஆர் ராசா பேச்சு. மன்னராட்சியின் அடையாளமான செங்கோலை புதிய நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் மரியாதையுடன் எடுத்து வந்தது ஏன்? ஜனநாயக நாட்டில் செங்கோல் தேவையில்லை என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா குற்றச்சாட்டு.
தனது சகோதரர் ராகுல் காந்தி ஒருபோதும் இந்துக்களை அவமதிக்க மாட்டார். ராகுலின் இந்துக்கள் தொடர்பான கருத்துக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பதில். தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை செயலாளராக சுப்ரியா சாஹூ நியமனம். சென்னையில் சுகாதாரமற்ற குடிநீர் குடித்து சிறுவன் உயிரிழந்த நிலையில் ககன்தீப் சிங் பேடி மாற்றம். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி இயக்குனர் பொறுப்பை வைத்தியநாதன் IAS கூடுதலாக கவனிக்க உள்ளதாக அரசு உத்தரவு. அரசு கேபிள் சரியாக செயல்படவில்லை என PTR பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டிய நிலையில் அதிரடி மாற்றம். மாநில கல்விக் கொள்கை அறிக்கை முதலமைச்சர் MK ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு. ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் தலைமையிலான குழு வழங்கியது. கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டுமென்று மாநில கல்விக் கொள்கை அறிவிப்பு. இருமொழி கொள்கையை கடைபிடிக்கவும் நீட் தேர்வு கூடாது என்றும் அறிக்கையில் பரிந்துரை. மூன்று, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது. கல்லூரி சேர்க்கைக்கு +2 மதிப்பெண்கள் மட்டுமல்லாது +1 மதிப்பெண்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாநில கல்விக் கொள்கையில் நீதிபதி முருகேசன் பரிந்துரை. தமிழ்நாட்டிலும் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்தன. காவல்துறை அதிகாரிகளுக்கு 1 மாதம் பயிற்சி அளித்து புதிய சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்ய உத்தரவு. பெண்ணை ஆபாச படம் எடுத்த சம்பவத்தில் புதிய சட்டப்பிரிவின் கீழ் ஒருவரை கைது செய்தது சென்னை காவல்துறை. செல்போன் திருடிய வழக்கிலும் பாரதிய நியாய சம்ஹிதா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. புதிய குற்றவியல் சட்டங்கள் தாமதமின்றி விசாரணையை தீவிரப்படுத்தி தீர்வை வழங்கும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. குற்றவியல் சட்டத்தின் பெயர்கள் சமஸ்கிருதம், இந்தி மொழியில் மாற்றப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது. இந்தியில் உள்ள சட்டத்தின் பெயர்களை மீண்டும் ஆங்கிலத்தில் மாற்ற மத்திய அரசுக்கு EPS வலியுறுத்தல். புதிய குற்றவியல் சட்டங்களை முறையாக சோதிக்காமல் அமல்படுத்தியது தவறு. இது நீதிமன்றங்களை குழப்பும் செயல். நடைமுறைக்கு வந்த சட்டங்கள் குறித்து அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை கருத்து. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 42வது முறையாக நீட்டிப்பு. ஜூலை 4ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சவுக்கு சங்கருக்கு எதிராக பெண்கள் போராட்டம் நடத்தியது குறித்து வரும் 8ஆம் தேதிக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் கண்ணுக்குட்டி உள்பட 11 பேர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர். 3 நாள் காவலில் எடுக்க நீதிபதி அனுமதி அளித்த நிலையில் விரைவில் விசாரணை தொடங்கும் என தகவல். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது கொலை வழக்கு தொடரப்பட வேண்டும். சம்பவம் குறித்து எவரும் இதுவரை வருந்தவில்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. வெப்பலையால் 10 தமிழக ஹஜ் பயணிகள் உயிரிழந்திருக்கும் நிலையில் கண்காணிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை திரும்பிய பயணிகளை வரவேற்ற அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேட்டி.
புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும். வரும் 5ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தலைமை அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் சிவாடி ரயில் நிலையம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக எழுந்த புகார். 4 இளைஞர்களை கைது செய்து தொப்பூர் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. சென்னை கோயம்பேட்டில் போதை மாத்திரைகள் வைத்திருந்த ஒரு சிறுவன் உள்பட 6 பேர் கைது. 2750 மாத்திரைகளை பறிமுதல் செய்தும் போதை தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை. சென்னையில் இருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்த முயன்ற வழக்கில் மூளையாக செயல்பட்ட சிறை கைதி. இலங்கையைச் சேர்ந்த 3 உள்பட 9 பேரை கைது செய்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை. உடுமலை வனச்சரகத்திற்குட்பட்ட மலைவாழ் கிராமத்தில் நச்சுத்தன்மை கொண்ட சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகார். சம்பந்தப்பட்டவர் மீது வழக்கு பதிந்து காவல்துறை தீவிர விசாரணை. பெருங்களத்தூர் பகுதியில் ஃபேன்சி கடைகளை குறிவைத்து அரங்கேறும் திருட்டுச் சம்பவங்கள். தொடர் கொள்ளைகள் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் பொதுமக்கள் அச்சம். ராமநாதபுரத்தில் கைம்பெண் ஓய்வூதியத்திற்கு லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர் கைது. ரசாயனம் தடவிய லஞ்சத் தொகையை வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கினார். சிபிஐ கைது நடவடிக்கையை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு. 3 நாட்கள் விசாரணை காவலுக்கு அனுப்பிய சிபிஐ நீதிமன்ற உத்தரவையும் எதிர்த்து புதிய மனு. இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எம்பியுமான ரா சம்பந்தன் மறைவு. பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். உடல்நிலை பாதிக்கப்பட்டு நிதி உதவியின்றி தவித்த காமெடி நடிகர் வெங்கல் ராவ். உதவி அளித்த திரை பிரபலங்களுக்கு நன்றி தெரிவித்து வெங்கல் ராவ் வீடியோ வெளியிட்டு உருக்கம்.